இலங்கைக்கு திடீரென்று இவ்வளவு பணம் எங்கிருந்து வருது? ஜனாதிபதி அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், எங்களிடம் அதிகளவான பணம் இருக்கு. இப்பொழுது கொத்து கொத்தா பஸ்கள் வாங்கப்படுது, ஆயிரக்கணக்கான வீடுகளை நாங்க எங்களுடைய பணத்திலே கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இப்பொழுது களம் இறங்கியிருக்கு. பணம் எங்கிருந்து வருது? எங்களுடைய நாடு ஒரு தீவு தான். ஆனா தீவை சுற்றி இருக்கிற கடல் பிரதேசம் என்பது விலை மதிக்க முடியாத அளவான வருமானத்தை தரக்கூடிய கடல் பிரதேசம். கடந்த காலங்கள்ல இந்த வருமானமானது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்தது. ஆனால் கடந்த ஒரு வருஷமா அந்த வருமானம் முழுவதுமே இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய திரைசேரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது என்ன சம்பவம்? இது எங்கிருந்து பெறப்படுது? இதனுடைய முழுமையான விவரம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க தெரிந்து கொள்ளாத ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல நீங்க தெரிந்து கொள்வீங்க. அரசாள்றது என்பது அதிகாரம் இல்லை, அது ஒரு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஒரு படத்தினுடைய வசனத்துல பார்த்திருக்கேன். நான் நினைக்கிறேன் அது தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகின்ற உண்மையான தத்துவம் என்னன்னு சொன்னா, அதிகாரம் என்பது ஆளுகின்ற உரிமை மட்டுமல்ல, மக்களுடைய சொத்துக்களையும் நாட்டின் வளங்களையும் இறையாண்மையையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் 2000 வருஷங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்ற குறள். இந்த குறளினுடைய அர்த்தம் பொருள் வரும் வழிகளை உருவாக்குதல், வந்த பொருட்களை சேர்த்து வைத்தல், சேர்த்து வைத்த பொருட்களை பாதுகாத்தல், பாதுகாத்த பொருட்களை அறநெறி மூலமாக மக்களின் நலனுக்காக பகிர்ந்து வழங்குதல் ஆகியவற்றில் திறமை பெற்றவனே ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்பதே இந்த குறளினுடைய அர்த்தமாகும். இன்றைக்கு இலங்கையில் நடந்திருக்கின்ற கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நிகழ்ந்திருக்கும் மாற்றத்தை பார்க்கும்போது அந்த குறளும் இந்த வசனமும் ஒரே அரசியல் தத்துவத்தை பல்வேறு காலங்கள்ல எடுத்துரைத்திருக்கிறது நமக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கை ஒரு தீவாக இருந்தாலும் இலங்கை அமைந்திருக்கின்ற புவியியல் அமைப்பு உலகத்தில் இருக்கிற கடல் வர்த்தக பாதைகளின் மையங்கள்ல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது இலங்கை. ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவை இணைக்கும் ஆயிரக்கணக்கான வர்த்தக கப்பல்கள் ஆண்டுதோறும் இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடல் வழி தடங்களை கடந்து செல்கிறது. இந்த இயற்கையான புவியியல் முன்னுரிமைதான் பல்வேறு கடல்சார் சேவைகளை வழங்கி அதன் மூலமாக பில்லியன் கணக்கான அந்நிய செலவாணியை எங்களுடைய நாட்டுக்கு ஈட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக தெளிவா சொல்ல போனா, நம்மளுடைய கடல் பிராந்தியங்களை பயன்படுத்தி பயணிக்கின்ற வர்த்தக கப்பல்களுக்கு இலங்கை அல்லது இலங்கையினுடைய கடற்படை பாதுகாப்புகளை வழங்கும். அந்த பாதுகாப்புகள் எதற்காக சொன்னா, இப்பொழுது தங்களுடைய கப்பல்களை இலகுவான முறையில அல்லது பாதுகாப்பான முறையில தங்களுடைய இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அந்தந்த நாட்டு கடற்படைகளை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் மூலமாக தான் இந்த வருமானத்தை இலங்கை இப்பொழுது பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் ஒன்போர்ட் செக்யூரிட்டி டீம் சொல்லக்கூடிய, அதாவது OBST என்று சொல்லக்கூடிய கப்பல்களில் பணியமர்த்தப்படும் ஆயுத பாதுகாப்பு நடவடிக்கையாகும். உலகத்துல சில கடல் பகுதிகளில், குறிப்பா முன்னொரு காலத்துல நான் முதல் சொன்ன மாதிரி கடற்கொள்ளையர்களுடைய அச்சுறுத்தல் அதிகமாக காணப்பட்ட சோமாலியா, ஏடன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல்களுடைய சில பகுதிகள் வழியாக செல்லுகின்ற வணிக கப்பல்களுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு குழுக்கள் கப்பல்லையே பயணித்து எந்தெந்த துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டுமோ அந்த துறைமுகங்களுக்கு அவங்க பாதுகாப்பாக அழைத்து சென்று அந்தந்த துறைமுகங்கள்ல அவங்க இறங்கிக் கொள்வாங்க, அந்த பாதுகாப்பை முடித்துக் கொள்வாங்க. இந்த சேவையானது பாதுகாப்பு வழங்குறது மட்டுமல்ல, போக்குவரத்து ஏற்பாடுகள், பாதுகாப்பு அனுமதிகள், தொலைத்தொடர்புகள் தொடர்பான சேவைகளை வழங்குறது. ஒரு நாள்ல, ஒரு கிழமையில, ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல பார்க்கும்போது பில்லியன் கணக்கான வெளிநாட்டு வருவாய் ஒரு நாட்டுக்கு கிடைக்கும். அதுவும் இலங்கை ரூபாவில் இல்ல, அமெரிக்க டாலர்கள்ல இந்த வருமானம் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் செய்து, இலங்கை கடற்படை செய்து, இதனால இவ்வளவு காலம் வந்த வருமானவங்க, இதற்கு அரசாங்கம் என்ன செஞ்சது, இந்த காசெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். அதற்கான பதில் தான் இந்த நடவடிக்கையானது இவ்வளவு காலமும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கல. முன்னைய ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய செல்வாக்கின் அடிப்படையில இந்த லாபகரமான நடவடிக்கையை ஒரு தனியார் நிறுவனத்திடம் தான் ஒப்படைத்து வச்சிருந்தாங்க. இந்த தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட இந்த சேவை, அந்த தனியார் நிறுவனமே இந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த கப்பல்களுக்கும் இந்த போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு வழங்கி முழுமையாக அந்த வருமானத்தை அந்த தனியார் நிறுவனமே இவ்வளவு காலமும் பெற்றுக்கொண்டு வந்தது. கடந்த காலங்களில் கடற்படையினுடைய தரவுகளையும்
கோப் குழுக்கள் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில பார்க்க போனா இந்த ஏற்பாட்டின் கீழே மொத்த வருமானத்துல வெறும் 15% மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் சொன்னா, கடந்த 2014-15 ஆண்டு காலப்பகுதியில கடற்படைக்கு வழங்க வேண்டிய 782 பில்லியன் நிலுவையில வைக்கப்பட்டது. அந்த 15% கூட முழுமையா வழங்கப்படல இலங்கை அரசாங்கத்துக்கோ இல்லது இலங்கை கடற்படைக்கோ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது அரசாங்கத்தினுடைய வருமானத்தை மட்டும் பலவீனப்படுத்தல, பொதுமக்களுக்கு சொந்தமான வளங்களை போட்டியற்ற முறையில சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் அரசு தன்னுடைய வருமானத்தையும் மக்களுடைய நம்பிக்கையையும் இழந்தது கடந்த காலங்கள்ல. ஆனாலும் இந்த கதைக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான திருப்பம் ஒன்று கடந்த 2015 ஆண்டு நடந்தது. 2015 ஆண்டு உடனடியாக இந்த தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துட்டு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த ஒரு வருஷத்திலேயே 2.26 பில்லியன், கிட்டத்தட்ட 226 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானமாக வந்தது. இந்த வருமானத்தால ஒரு மிக முக்கியமான விடயம் வெளியில வந்தது. அரசு நிறுவனங்கள் மூலமா எந்த வகையிலும் லாபம் ஈட்ட முடியாது என்ற விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தது. சரியான நிர்வாகம், தொழில்துறை சுதந்திரம், பொறுப்புணர்வு வழங்கப்பட்டால் அரச நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களையும் விட மிக வேகமான அல்லது அதிக வருமானத்தை ஒரு நாட்டுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு உதாரணத்தை 2015 ஆண்டு இந்த ஒப்பந்தம் முழுமையாக தனியார் நிறுவனத்திடம் இருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து பெறப்பட்ட லாபம் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. ஆனா இந்த வருமானமோ இந்த ஒப்பந்தமோ நீண்ட காலத்துக்கு நீடிக்கல. கடந்த 2021 ஆண்டு இந்த லாபகரமான துறை மீண்டும் தனியார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகப்பட்டது. அதுக்கு பிறகு திரும்பவும் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை நடந்தது என்ற கேள்வி அடிப்படை அரசியல் கேள்வியாக மாற்றம் பெற்று தேசிய வளங்கள் சிலருடைய வருமானத்துக்காகவா பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லது முழு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற 2 கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த நேரத்தில். ஆனால் இந்த கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் இந்த அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் மட்டுமில்ல, இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றமாகவும் இது பார்க்கப்படுது. அந்த மாற்றத்தினுடைய முதல் கட்டமாக கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அனைத்து ஒன்போர்ட் செக்யூரிட்டி டீம்ஸ், அதாவது OBST என்ற இந்த பாதுகாப்பு சேவையை எந்த இடைத்தரகருக்கும் நேரடியாக தொடர்புகள் இல்லாமல், எந்த தனி நிறுவனத்துக்கும் இல்லாமல் உடனடியாக இலங்கையினுடைய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரியான பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் ஒரு தனி நபருக்கோ அல்லது தனி நிறுவனத்துக்கோ வழங்கப்படும் போது அது நாட்டினுடைய இறையாண்மையினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும், ஏற்படும் என்ற பல விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கு. 2015 ஆண்டு கடற்படையினர் மேற்கொண்ட சோதனையில சில ஆயுதங்களுடைய தொடர் எண்ணிக்கை, அதாவது சீரியல் நம்பர் கூட அந்த ஆயுதங்கள்ல இருந்து அழிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது. இந்த மாதிரியான நிர்வாக குறைபாடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்டிருந்த பாரிய இடைவெளியையும் இந்த நடவடிக்கை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்திருக்கிறது. இப்பொழுது அந்த நிறுவனத்திடம் இருந்த ஆயுதங்களும் ஆயுத களஞ்சியங்களும் அவற்றினுடைய நிர்வாகம், பாதுகாப்பு முறைமை, இது எல்லாமே கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு நல்ல ஒரு விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா, பொதுவாக ஒரு நாடு அல்லது ஒரு வணிக கப்பலை பாதுகாப்புக்காக யாராவது ஒரு அரசாங்கத்தையோ ஒரு நிறுவனத்தையோ கேட்கும் போது ஒரு தனி நிறுவனத்தை விரும்புறதை விட அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குது, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குது அப்படின்றதான் பெரிய அளவாக பார்ப்பாங்க, அதைத்தான் நம்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. இலங்கை இப்பொழுது முழுமையாக வணிக கப்பல்களுக்கும் இந்த கடற்படை பாதுகாப்பை வழங்குவதற்கு நேரடியாக இணங்கியிருப்பதால பல நாட்டினுடைய வர்த்தக கப்பல்கள் இப்பொழுது பாதுகாப்புக்காக இலங்கையை நாடி வராங்க. இதன் மூலமாக இப்பொழுது முதல் இருந்ததை விட அதிகமான வருமானத்தை இலங்கை வரும் வருஷங்களில் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இந்த தனியார் நிறுவனம் இருந்து அரசாங்கம் அல்லது கடற்படை இதை பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதை எதிர்த்து அந்த தனியார் நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி இருந்தது. இருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தேசிய நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எடுத்த இந்த கொள்கை முடிவுக்கு
இந்த தீர்ப்பு சட்ட ரீதியான வலிமையையும் உறுதியையும் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டு தான் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தாங்க. திரும்பவும் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அரசாளுகிற விஷயமானது அதிகாரம் இல்லை, அது ஒரு பொறுப்பு என்று. சரி, இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அரசாங்கம் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு நீங்க சொல்ற தகவலை பார்த்தா, இப்ப அரசாங்கத்துக்கு இந்த துறை மூலமா, இந்த கடல்சார் பாதுகாப்புகள் மூலமா எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்ற கேள்வி வரும். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 2026 ஜூலை 27ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிகள், அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட இந்த தரவுகளின் அடிப்படையில 719 பில்லியன் ரூபாக்கள் நேரடியாக இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய திரைசேரிக்கு வருமானமாக பெறப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்திலேயே இந்த கடல்சார் பாதுகாப்பு மூலமாக மட்டுமே இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியான எந்த இடைத்தரகரும் இல்லாமல், எந்த தனி நிறுவனமும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு இந்த பணம் டாலர் மூலமாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துவதற்காக நான் தகவல்களை தேடிய பொழுது சமூக வலைத்தளத்துல பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான நஜித் இந்திக்க தன்னுடைய பேஸ்புக் தளத்துல இந்த பதிவை இட்டிருந்தாரு. அந்த பதவியில இருந்த, அந்த பொறுப்புல இருந்த அவன்காட் நிறுவனம் பற்றியும் அவருடைய பதிவில குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரியான வருமானங்களால தான் இலங்கையில இப்பொழுது பெரிய மாற்றங்கள், பெரிய அபிவிருத்திகள் தன்னுடைய சொந்த காசுலேயே அரசாங்கம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு தனி நிறுவனத்துக்கு சென்ற வருமானம் இப்பொழுது நாட்டினுடைய திரைசேரியில இணைக்கப்பட்டு நாட்டின் கல்வி, சுகாதாரம், பொது போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, மக்களுடைய நலன் திட்டங்களுக்காகவும் மக்களுடைய சேவைக்காகவும் இந்த பணம் இப்பொழுது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்யும் போது அந்த நாட்டினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்றத தாண்டி இந்த வருமானங்கள் எங்க போய் சேருது, அது மக்களுடைய சேவைகளுக்காக அல்லது மக்களுடைய நலனுக்காக நேரடியாக போய் சேருதா, அப்படி சேர்ந்தா தான் அது உண்மையான வெற்றியும் உண்மையான மாற்றமும். சரி, இப்ப வருமானம் வருகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விவகாரம் பொருளாதாரத்தை தாண்டி தேசிய பாதுகாப்புடனும் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தது. லட்சக்கணக்கான வெளிநாட்டு ஆயுதங்களும் தோட்டாக்களும் ஒரு தனி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது எந்த ஒரு இறையாண்மை கொண்ட நாடும் அதை விரும்பாது. கடந்த 1 வருஷத்துல இந்த கடல்சார் பாதுகாப்புகள் எவ்வளவு வழங்கப்பட்டது என்று தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1336 தடவைகள் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் 719 பில்லியன் இலங்கை அரசாங்கம், இலங்கை கடற்படை சம்பாதித்திருக்கிறது இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதன் மூலமாக. எப்பொழுது வேணாலும் அதிகாரங்கள் மாறலாம், ஆட்சி மாறலாம், அரசாங்கம் மாறலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பொது வளம், பொது சொத்து யாருக்கு சொந்தம் என்ற கேள்விக்கு ஒரே பதில், அது மக்களுக்கு தான். இந்த விடயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல கட்டாயம் சொல்லுங்க.